சென்னை டு பெங்களூரு. ஃபிஃப்டி 55% ஏறி இருக்குது. ஆனால் சரசரன்னு ஏறுது. இன்னும் எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நியூகோ சார்ஜிங் பாயிண்ட் ஆல்வேஸ் ஆன் டைம். அது போய் கம்ஃபர்டபுள் சீட்ஸ் ஓகே, நாய்ஸ்லெஸ் கேபின் ஓகே, ஏசி அதுவும் போய். ஏன்னா 7 o'clock ஏறினா 11:15 ஆம்பூர் போயிருக்கணும். ஆனால் 11:15 நம்ம ஆம்பூர் இப்போ போகிற மாதிரி தெரில. ஏன்னா இப்போயே இங்கேயே 11 o'clock ஆச்சு. ட்ராவல் டைமே இன்னொரு எப்படியே ½ an hour இருக்கும். ஆனால் இங்கே சார்ஜ் போடுறதுக்காக இப்போ நிறுத்தியிருக்காங்க. சார்ஜ் போடுறதுனால இது ஒரு 45 minutes ஆகுமா. ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒரு 45 minutes டிலேயில் இருக்கோம் நம்ம. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது இன்னொரு ட்ராவல் நம்ம காடி பயணங்கள் சீரீஸில். இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தோன்னா கோயம்பேடு. கோயம்பேட்டிலேருந்து ஆம்பூர் போகிறோம். ஆம்பூர் போகிறது இந்த பஸ்ஸில் தான், நியூகோ. கிளம்பியாச்சுங்க. சென்னை டு ஆம்பூர். இது சிஎம்பியூட்டியோட இன்னொரு என்ட்ரன்ஸ். காய்கறி மார்க்கெட். லெக் ஸ்பேஸும் இருக்குது இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா அது இருக்குல்ல, அதே மாதிரியே ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸ்மார்ட் பூந்தமல்லி. அவுட்டர் ரிங் ரோடு. நசரத்பேட்டை எவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்களேன். காலையில் 7:45. பூந்தமல்லி, நசரத்பேட்டை, அப்புறம் அந்த பிக்கப் கேஎஃப்சி பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டினதுக்கப்புறம் தான் இந்த ஏசியை வந்து ஃபுல் பிளாஸ்டில் போடுறாங்க. சொல்ல போனோன்னா இப்போ தான் இந்த வெண்டில் நம்மளுக்கு கூலிங் வருது. நல்லா தான் வருது. காரப்பேட்டை, காஞ்சிபுரம். இந்த ரோடு, அதாவது பெங்களூர் போகிற ஹைவே ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிலோமீட்டருக்குமே அந்த டேக் டைவர்ஷன் இருக்குங்க. இப்போ கூட சர்வீஸ் ரோட்டில் தான் போகிறோம். 2 hours கிட்ட ஆகிடுச்சு காஞ்சிபுரம் வர்றதுக்கு.
ஆனால் இதுலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15-20 டேக் டைவர்ஷன் வந்திருக்கும். ஒரு டோல் தான் தாண்டி இருக்கோம் இதுக்கும். வயல்வெளியெல்லாம் பார்க்க சென்னையிலேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், கண்கொள்ளா காட்சி. போனால் நம்ம வாலாஜா போயிடலாம். இதே ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வெள்ளூர், ஆம்பூர், கிருஷ்ணகிரி அந்த வழியாக போனோன்னா நம்ம ஆற்காடு மெயின் டவுனுக்கு போயிடலாம். ஆரணி, ஆற்காடு அது எல்லாமே. இது பைபாஸில் இப்போ நம்ம போகிறோம். ஆற்காடு தாண்டி ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா கீழ்விஷாரம் வந்துடும். கீழ்விஷாரம், மேல் விஷாரம்ன்றது பக்கத்து ஊருக்கு தான். இது மேல் விஷாரம். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பாதிக்கு மேலே எம்டியாக தான் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி மலைகளை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் வேலூர் நெருங்கிட்டோம்னு. சத்துவாச்சாரி தாண்டி இப்போ வெள்ளூர் நெருங்கிட்டு இருக்கோம். வெள்ளூர் ரீச் ஆயாச்சு. மூணாவது டோல். மூணாவது டோல் தாண்டினோம்னாலே நம்மளுக்கு பள்ளிக்கொண்டா. மூணாவது டோல் தாண்டி மேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் to half an hour பார்த்தோன்னா நம்ம ஆம்பூர் ரீச் ஆகிடலாம். இது மாதனூர். டைம் பார்த்தோன்னா இப்போ 11 o'clock ஆகுதுங்க. ஆக்சுவலி நம்ம 11:15 ஆம்பூர் ரீச் ஆகணும். ஆனால் இப்போ மாதனூர் பக்கத்தில் ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். பத்மவிலாஸ் பியூர் வெஜ் அந்த இடத்துல இப்போ ஒரு பிரேக். எலக்ட்ரிக் வண்டி, அதாவது பேட்ரி ஆப்ரேட்டர், இந்த எலக்ட்ரிக் வண்டியில் ஊருக்கு அங்கே எங்கேயும் ட்ராவல் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க டைமுக்கு போகிறது தாங்க பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன்னா 7 o'clock ஏறினா 11:15 ஆம்பூர் போயிருக்கணும். ஆனால் 11:15 நம்ம ஆம்பூர் இப்போ போகிற மாதிரி தெரில. ஏன்னா இப்போயே இங்கேயே 11 o'clock ஆச்சு. ட்ராவல் டைமே இன்னொரு எப்படியோ half an hour இருக்கும். ஆனால் இங்கே சார்ஜ் போடுறதுக்காக இப்போ நிறுத்தியிருக்காங்க. சார்ஜ் போடுறதுனால இது ஒரு 45 minutes ஆகுமா. ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஒரு 45 minutes டிலேயில் இருக்கோம். நம்ம இந்த வண்டியில் தான் நம்ம வந்தோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா 340 rupeesலேருந்து இருக்குங்க. அது ஃப்ளக்சுவேட் ஆகும். உங்களுக்கு தெரியல, டைனமிக் ஃபேர் தான் அது. 340லேருந்து 340ன்னு சொன்னோம்னா அது பார்த்தோன்னா சேர்ஸ் உட்காந்துட்டு போகிறதுக்கு. அதை தவிர 750 to 800 வரைக்கும் கூட வரும், இன்கேஸ் நீங்கள் பர்த்து மாதிரி எடுத்தீங்கன்னா. இதுதான் சார்ஜிங் போர்ட். ஃபியூல் ஸ்டேஷனில் வர மாதிரியே இருக்குது பாருங்கள். எலக்ட்ரிக்
55% ஏறி இருக்குது. ஆனால் சரசரன்னு ஏறுது. இன்னும் எவ்வளோ நேரம் சார்ஜ் போடுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நியூகோ சார்ஜிங் பாயிண்ட் ஆல்வேஸ் ஆன் டைம். அது போய் கம்ஃபர்டபுள் சீட்ஸ் ஓகே, நாய்ஸ்லெஸ் கேபின் ஓகே, ஏசி அதுவும் போய் அந்தளவுக்கு ஏசிலாம் எஃபெக்டாகவே இல்லை. சரியான லொக்கேஷன் தான் நம்ம வந்து நின்றுருக்கோம். ஆனால் இந்த சார்ஜிங் பாயிண்ட்டு போட்டிருக்கிற இடம் பார்த்தோன்னா மாதனூர் பக்கத்தில். சுத்தமாக எப்படி சொல்லலாம், வண்டிகளோட சத்தம் இல்லை, கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்குது. அது பக்கத்துலேயே இது ஃபார்ம் லேண்டு போல். இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தோம், 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே 60% ஏறிடுச்சு. பரவாயில்ல, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஏறுது சார்ஜ். எலக்ட்ரிக் பஸ்ஸில் பார்த்தோம்னா காஸ்ட் எஃபிஷியன்ட் ஒன்று, டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கான்றது என்ன கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஊரில் இன்னும் கரெக்டாக வரல. ரெண்டாவது பார்த்தோம்னா 0 எமிஷனுன்றனால இந்த கிளைமேட் சேஞ்சை லொட்டு லூஸ்க்குனதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து ரொம்பவே நல்லதானா இந்த வண்டிங்க இப்போ நம்ம ஊரில் ஓடுறது. சென்னை டு பெங்களூரு சார்ஜ் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம இப்போ பயணத்தை தொடருவோம் ஆம்பூருக்கு. பிரியாணி ஹோட்டல் நிறையா பார்த்தோம்னாலே தெரியும் ஆம்பூர் வந்துட்டோங்க. ஸ்டார், முகல் பிரியாணி, வந்து இறங்கியாச்சுங்க. நியூகோவில் எலக்ட்ரிக் பஸ்ஸில் வந்து இப்போ நம்ம ஆம்பூருக்குள்ளே இறங்கியிருக்கோம். டைம் பார்த்தோன்னா 12:25. இது 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டுன்னு வைங்களேன். விஷயம் என்னென்னா 11:15 ஆக்சுவலி நம்ம வந்திருக்கணும். பட் ஆனால் இப்போ டைம் பார்த்தோம்னா 12:15 ஆகுது. 1 hour லேட்டு, 1 hour சார்ஜிங் டைமு. பட் அவங்க இதில் மென்ஷன் பண்ணல. அந்த ட்ராவல் டைமில் 7 o'clock பிக்கப்பு, 11:15 ட்ராப் டைம் போட்டிருந்தாங்க. பட் அதில் மென்ஷன் பண்ணலை. இது 1 hour லேட்டுன்னு தான் கணக்கு எடுக்கணும். இப்போ நம்ம எமிஷன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா இது ரொம்ப வசதியான வண்டிங்க சொல்ல போனோம்னா. ஏன்னா எமிஷன்ஸ் ரொம்ப கம்மி இந்த பஸ்ஸில், 0 எமிஷன்ஸ் கூட சொல்லலாம். அதை தவிர டைமிங்கை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஆன் டைம் போகணும், ஆன் டைம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த பஸ்ஸு வேலைக்கு ஆகாது. ஏன்னா 1 hour லேட்டு. ஏன்னா எதையும் குறை சொல்ல முடியாது, இவங்க சார்ஜிங் டைமுன்றனால 1 hour லேட்டு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நம்மளுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கோம். நம்ம ஏசி கொஞ்சம் அரைகுறை தான். கம்ப்ளீட்டாக இப்போ ஓகே, ஜான்வரியில் ட்ராவல் பண்ணுறது ஓகே. இப்போ ஆனால் பீக் சம்மரில் ஏப்ரல் மே ஜூன்லலாம் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ரொம்பவே கஷ்டம். ஆம்பூர் ஆனால் பயங்கரமாகவே டெவலப் ஆகிடுச்சு. ஆம்பூரில் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம பார்ப்போம். இந்த vlog இதோட முடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்த ட்ராவல் எதுன்னு பார்த்தோன்னா நியூகோவில் நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து ஆம்பூர் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த பஸ்ஸில் தான். வீடியோவில் என்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், திருத்திக்கலாம். உங்கள் கமெண்ட்ஸ் என்ன ஏதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஆம்பூரில் வேறு என்ன எடுக்கலாம், என்ன வீடியோ பண்ணலான்றதையும் பார்த்துட்டு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். until we meet next time, keep watching காடி பயணங்கள்.